ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில்ஸ் டு டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் மழைப்பொழிவுடைய வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை. நீங்கள் புக்ஸில் படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பி கொடுத்துருப்பாங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதில் மழைப்பொழிவுடைய வகைகளை ரொம்ப சிம்பிளா டயக்ராம் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதனால எல்லாத்துக்குமே வந்து இது ஈஸியா புரியும். இதை பொறுத்தவரை நீங்க எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ மழைப்பொழிவை பத்தி நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிக்கும் போதே படிச்சிருப்போம். மழை வந்து எப்படி பொழியுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். நீர் இருக்கு, நீர்ல சூரிய ஒளி படும் போது நீராவியாகி நமக்கு வந்து மழை பொழியுது, மேகம் உருவாகி மழை பொழியுது அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சிருப்போம். ஆனா இந்த மழை பொழிவை பொறுத்தவரை நமக்கு வந்து மொத்தம் ஒரு 3 வகையான மழைப்பொழிவுகள் வந்து இருக்கு. ஸோ அந்த 3 வகையான மழைப்பொழிவுகள் என்னென்ன, அதனால எப்படி வந்து மழை பெய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மழைப்பொழிவை பொறுத்தவரை நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த 3 மழைப்பொழிவை பார்க்கறதுக்கு முன்னாடி மழை பெய்யணும் அப்படின்னா மெயினா என்ன நடக்கணும் அப்படின்னா, ஏர் இருக்குல்ல, காற்று. ஸோ காற்று வந்து பூமியில இருக்க காற்று வந்து மேல போகணும். ஓகேங்களா? ஸோ பூமியில இருக்க காற்று வந்து மேல ஆகாயத்துக்கு, அட்மாஸ்பியருக்கு போனா மட்டும்தான் நமக்கு வந்து மழை வந்து பெய்யும். ஸோ இந்த நம்ம பார்க்க போற இந்த 3 மழை பொழிவுகள்லையுமே வந்து ஒரு 3 விதத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பூமியில உள்ள காற்று வந்து அட்மாஸ்பியர் மேல வந்து போகுது. ஸோ அது மூலியமா நமக்கு வந்து மழைப்பொழிவு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்க தெரிஞ்சுக்க ஒரு விஷயம், மழைப்பொழிவு பெய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து பூமியில இருக்க காற்று என்ன பண்ணும், மேல ஆகாயத்துக்கு வந்து போகணும். அப்படி போச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து மழைப்பொழிவு வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மழைப்பொழிவு என்ன அப்படின்னா, வெப்பச்சலன மழைப்பொழிவு, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல இதான் வந்து நம்ம பேசிக்கா அந்த ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, வாட்டர் சைக்கிள் மூலியமா மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம்ல. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எப்ப இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் மூலியமா, வெப்பச்சலனம் மூலியமா மழை பொழியும் அப்படின்னா, நமக்கு சம்மர் டயத்துல மழை பொழியுதுல, அது வந்து இது மூலியமா தான் வந்து பெய்யுது. அதே மாதிரி ஈக்குவட்டர் ரீஜன், பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல என்னென்ன நாடுகள்லாம் இருக்கோ, உதாரணத்துக்கு வந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஈக்குவட்டருக்கு பக்கத்துல என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே நமக்கு வந்து என்ன ரெயின்ஃபால் பெய்யும் அப்படின்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பச்சலன மழை வந்து பெய்யும். ஸோ மெயினா எங்கெல்லாம் வந்து அதிகமான வெப்பம் இருக்கோ, அதிகமான ஹீட், சூரிய ஒளியோடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல என்ன பெய்யும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து பெய்யும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சூரியனுடைய ஒளி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இங்க கீழே இருக்க ஏர் இருக்குல்ல, ஏர், காற்று, இந்த காற்று என்ன ஆகும் அப்படின்னா சூரியனுடைய ஒளி பட்டோம்னா காற்று வந்து விரிவடையும். ஓகேங்களா? ஸோ காற்று வந்து ரொம்ப ஈரப்பதம் உள்ளதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காற்று வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதுல வந்து நம்ம ஹீட் பண்றோம். அந்த காற்றுல வந்து நம்ம சூரிய ஒளிய மூலியமா அந்த காற்று வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த காற்று என்ன ஆகும், விரிவடையும். இதுதான் அந்த காற்று. இந்த காற்றுல வந்து நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ அதுல சூரிய ஒளி படுறதுனால அந்த காற்று என்ன ஆகும் அப்படின்னா அந்த காற்று வந்து விரிவடையும். ஓகேங்களா? ஸோ விரிவடைஞ்சோன்னா அந்த காற்றோடைய அடர்த்தி வந்து கம்மியாயிரும். இந்த காற்றுல வந்து அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா எப்ப வந்து நமக்கு வந்து காற்று விரிவாயிருச்சோ, காற்று வந்து விரிவாயிருச்சோ, அந்த ஏர் மாஸ் அப்படிங்கிறது விரிவாயிருச்சோ, அதோடைய அடர்த்தி, டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஸோ ஒன்ஸ் வந்து டென்சிட்டி கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த காற்று என்ன ஆக ஆரம்பிக்கும், கீழ இருந்து அந்த காற்று மேல் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பலூன் எடுத்துக்கங்க, அந்த பலூன்ல தண்ணியே ஊத்துங்க, அதே மாதிரி இன்னொரு பலூன் எடுத்துக்கிட்டு அந்த பலூன்ல காத்த ஃபில் பண்ணுங்க. ஸோ இதுல 2 பலூன் நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா எந்த பலூன்ல தண்ணி இருந்துச்சோ, ஓகேங்களா, எந்த பலூன்ல தண்ணி இருந்துச்சோ அந்த பலூன் என்ன ஆகும், கீழே வந்து விழுந்துரும். அதே இது எந்த பலூன் நீங்க காத்து ஊதி வச்சிருக்கீங்களோ அந்த பலூன் என்ன ஆகும், மேல வந்து பறக்கும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த தண்ணி ஊதி வச்சிருக்க பலூன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நார்மலா இருந்த அடர்த்தி அதிகமா இருந்த காற்று. இப்ப நம்ம என்ன பண்றோம், அடர்த்தி அதிகமா இருந்த காட்டுல நம்ம வந்து வெப்பத்து மூலியமா அது வந்து பெருசு பண்ணிட்டோம். ஓகேங்களா? அந்த காற்று வந்து என்ன ஆயிடுச்சு, வெப்பம் கொடுக்கறது மூலியமா பெருசாயிடுச்சு. எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து வெப்பம் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பொருள் வந்து பெருசாகும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்களா நீங்க, இப்போ தண்டவாளத்துக்கு இடையில சில கேப் விட்டுருப்பாங்க. எதனால, வெப்பம் நடந்துச்சு அப்படின்னா அந்த தண்டவாளம் வந்து விரிவடையும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் சுவர், பெரிய காம்பவுண்ட் சுவர்லயும் நடுவில் கேப் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அது எதுக்காக, அதிகமாக வெப்பம் இருக்கிறப்போ அந்த காம்பவுண்ட் சுவர் வந்து விரிவடையும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் எப்பப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு பொருள் மேல அதிகமான வெப்பத்தை செலுத்துறோமோ அது என்ன ஆகும், அந்த பொருள் வந்து விரிவடையும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏர் என்ன பண்ணுவது அப்படின்னா விரிவடையுது. ஸோ விரிவடைஞ்சது என்ன ஆகுது, அதோடைய அடர்த்தி வந்து கம்மியாகுது. ஸோ இப்பயுமே இந்த இதுலயுமே வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 0.1 ml வாட்டர் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இதுலயே வந்து 0.1 ml தான் வாட்டர் இருக்கும் இந்த இதுலயுமே. பட் என்னன்னா அந்த ஏர் பெருசாயிருச்சு, அதனால என்ன ஆச்சு, அதோட கொள்ளளவு வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ அப்ப அந்த ஏருடைய அடர்த்தி வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அடர்த்தி கம்மியானோன்னு என்ன ஆகுது, அந்த காற்று வந்து மேல பறக்குது. ஓகேங்களா? ஸோ மேல பறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல ஒரு சில ஸ்டேஜுக்கு கடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த காற்று வந்து கூல் ஆகுது. இப்ப நம்ம ஹாட்டா தான் அந்த காற்று மேல கீழே இருந்து மேல போகுது. ஸோ மேல போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று வந்து கூல் ஆகுது.
ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அது கூல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு புள்ளி சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அந்த டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு மேக்ஸிமம் கூலிங் தாங்க முடியுமோ அதான் வந்து அந்த டியூ பாயிண்ட். அந்த டியூ பாயிண்ட்டை தாண்டி அதுல வந்து ஈரப்பதம் வந்துடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னா அது சேர்த்து வச்சிருக்க அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே வந்து மேகமா உருவாகும். ஓகேங்களா, உருவாகி நமக்கு வந்து மழையா பொழியுது. இந்த மாதிரி மழை பொழியறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பச்சலன மழைப்பொழிவு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எங்க ஏற்படும், நம்ம நார்மல் நம்ம டெம்பரேட் ஜோன்ல டிராபிக்கல் ரீஜன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எப்பெல்லாம் சம்மர் கோடை காலத்துல நமக்கு மழை பெய்யுதுல கோடை மழை, அது வந்து இந்த இது மூலியமா தான் வெப்பச்சலனம் மூலியமா தான் வந்து மழை பெய்யும். அதே மாதிரி ஈக்குவட்டர் ரீஜன்ல பூமத்திய ரேகை இருக்குல்ல, ஈக்குவட்டர் ரீஜன்ல வருஷத்துல 365 நாளுமே இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் மூலியமா நமக்கு வந்து மழை பெய்யுது. இதான் என்ன அப்படின்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ரெயின்ஃபால் அப்படிங்கிறது சூறாவளி மழைப்பொழிவு, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஸோ நமக்கு தமிழ்நாடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் மாசத்துல வந்து புயல் மூலியமா சூறாவளி மூலியமா நமக்கு வந்து மழை பொழிவு வருதுல, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சைக்ளோன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். சைக்ளோன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்படிதான் கடல் அப்படின்னா இந்த கடல்ல ஒரு சில இடத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து கடல். ஸோ இப்படிதான் கடல்னு எடுத்துக்கோங்க. இந்த கடல்ல ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு நிலப்பகுதி இருக்கு. ஓகேங்களா, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு நிலப்பகுதி இருக்கு அப்படின்னா அந்த நிலப்பகுதிக்கு பக்கத்துல உள்ள இடம் மட்டும் பாத்தீங்கன்னா மித்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து டெம்பரேச்சர் ஹீட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா, ஹை டெம்பரேச்சரா இருக்கும். இங்க டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நீங்க சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஸோ நம்மளுடைய டெம்பரேச்சர் இருக்குல்ல, டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து காற்றழுத்தம் கம்மியா இருக்கும், ப்ரெஷர் வந்து என்ன லோ ப்ரெஷரா இருக்கும். ஓகேங்களா, எங்கெல்லாம் வந்து ஹை டெம்பரேச்சர் நம்மளுடைய டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் லோவா இருக்கும். ஸோ இப்ப எந்த இடத்துல ப்ரெஷர் லோவா இருக்கோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜன்ல வந்து ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ரீஜன்ல வந்து ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரா இருக்கும். இதை சுத்தி உள்ள ரீஜன் இருக்குல்ல, இதை சுத்தி உள்ள ரீஜன்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவப்பு கடல்ல உள்ள ரீஜன் எல்லாமே ஹை ப்ரெஷரா இருக்கும், ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ எப்பவுமே காற்று என்ன பண்ணும் அப்படின்னா அதிக காற்றழுத்த தாழ்வுல இருந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நோக்கி வந்து மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காற்று எல்லாமே இங்க இருந்து இங்க வரும். அதே மாதிரி இங்க உள்ள காற்றும் ஹை ப்ரெஷர்ல தான் இருக்கும். அப்ப அதிக இதுல இருந்து லோ ப்ரெஷருக்கு இந்த மாதிரி காற்று வரும். இந்த மாதிரி காற்று என்ன ஆகுது அப்படின்னா சுத்தி இங்க இருந்த இந்த இடத்துல வர்றதுனால இங்க வந்து சுழல் மாதிரி ஏற்படும். ஓகேங்களா, சூறாவளி நம்ம சுழல் பார்த்துருவோம்ல, அதே மாதிரி என்ன ரெண்டு சைட்லயும் வந்து காற்று வந்து வருதா, ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோ ப்ரெஷர் இங்க இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்க வந்து சூறாவளி மாதிரி ஏற்படும். ஸோ இது மூலியமா இந்த ரெண்டு காத்தை வந்து இங்க இது புஷ் பண்றது மூலியமா என்ன ஆகுது, இதே மாதிரி தான். ஸோ ரெண்டு காத்து வந்து என்ன ஆகுது இங்க இருந்து ஒண்ணு வருதா, ஸோ வந்து இது புஷ் பண்ணி என்ன ஆகுது இங்க கீழே இருக்க அந்த லோ ப்ரெஷர் ஏரியால இருக்க காத்தை மேல தூக்கிட்டு போகுது. ஓகேங்களா, இந்த லோ ப்ரெஷர் ஏரியால இருக்க காத்து வந்து அப்படியே மேல போயிடும். இந்த காத்து வந்து மேல போறதுனால இது எந்தெந்த இடத்துல அந்த காத்து போகுதோ அங்கெல்லாம் வந்து மறுபடியும் நமக்கு வந்து கிளவுட் ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து மழை பெய்யும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து சிம்பிளா சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. இதுக்கு பெரிய பெரிய கான்செப்ட்ஸா இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன ஆகுது நடுவில் கடல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஹீட் அதிகமா இருக்கிறதுனால அங்க என்ன ஏற்படுது அப்படின்னா லோ ப்ரெஷர் வந்து ஏற்படுது. ஸோ அதை சுத்தி உள்ள இடத்துல எல்லாமே வந்து என்ன இருக்கு நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஹை ப்ரெஷர் வந்து இருக்கு. அப்ப ஹை ப்ரெஷர்ல இருந்து நமக்கு வந்து லோ ப்ரெஷரை நோக்கி காற்று வந்து மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும் போது ரஷ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டும் இதுல மோதி இங்க நடுவில் உள்ள காத்தை மேல கொண்டு போகுது. ஓகேங்களா, இது மூலியமா நமக்கு வந்து மழைப்பொழிவு ஏற்படுறதுதான் சூறாவளி மழைப்பொழிவு, அப்படி இல்லைன்னா வளிமுக மழைப்பொழிவு அப்படிங்கிறது. இந்த சூறாவளியை பொறுத்தவரை ரெண்டு டைப் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. இது வந்து டாபிக்கல் சைக்ளோன், இன்னொன்று வந்து டெம்பரேட் சைக்ளோன் இருக்கு, அது வந்து தேவையில்லை நமக்கு. நீ இது மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா தான் நமக்கு வந்து மேல போய் மழை வந்து புரியுது. ஸோ அடுத்து மூணாவது பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மழைப்பொழிவு அப்படிங்கிறது மலைத்தடுப்பு மழைப்பொழிவு, ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இருக்குல்ல, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதினால இந்தியாவில இந்த ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் மலைத்தடுப்பு மழை வந்து நமக்கு வந்து பொழியுது. ஸோ நீங்க என்ன எடுத்துங்க, இதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து இதான் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு வந்து அரேபியன் சி, இது வந்து அரேபியன் சி. ஸோ நமக்கு வந்து மான்சூன் படிச்சிருப்பீங்கல்ல, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மான்சூன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் மூலியமா தான் நமக்கு வந்து மான்சூன் வந்து மழை பெய்யுது. கேரளா அந்த கர்நாடகால சில பகுதிகளில் எல்லாமே இந்த மாதிரி ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் மூலியமா தான் வந்து மழை பெய்யுது. அதே மாதிரி சில ரீஜன் தமிழ்நாட்டில் உள்ள சில ரீஜன், அதே மாதிரி தெலுங்கானா ஆந்திர பிரதேசலாம் சில ரீஜன் வந்து ரொம்ப வறட்சியா காணப்படுறதுக்கும் இந்த ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ மான்சூன் அப்ப இது வந்து அரேபியன் சி. ஓகேங்களா, ஸோ அரேபியன் சீல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்து வரும்போது காத்து வந்து ஈரப்பதத்தோட வரும். அரேபியன் சி அப்படிங்கிறது கடல்னால இந்த அரேபியன் சியை கடந்து காத்து வரும்போது இந்த மான்சூன் அப்படிங்கிறது இப்படி இந்த டைரக்ஷன்ல தான் வந்து வரும். எக்ஸாம்பிள் வந்து இப்படிதான், இதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அரேபியன் சீல இருந்து
காத்து வந்து இந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காத்து ஈரப்பதத்தோட நல்ல அரேபியன்ஸ்ல நல்ல தண்ணி எடுத்து ஈரப்பதத்தோட அந்த காத்து வந்து வரும். ஸோ ஈரப்பதத்தோட காத்து வரும்போது இந்த மலையில முட்டி, ஸோ இந்த மலையில முட்டினதுக்கு அப்புறமா காத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மலை காத்து அப்படியே மேல எடுத்துட்டு போகும். ஏன்னா மழை வந்து இந்த இந்த ரேஞ்சில இந்த மாதிரி தானே இருக்கு. அதனால அந்த காத்து மலையில முட்டி அப்படியே மேல வந்து போகும். ஸோ மேல போய் நல்ல ஈரப்பதத்தோட இருக்க காத்துனால இது மேல போய் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல போய் கிளவுட் ஃபார்ம் பண்ணி மழை வந்து பொழியும். அதுக்கப்புறம் மழை பொழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த காத்து அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்து வந்துடும். கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, காத்து வந்து ட்ரையா ரொம்ப வறட்சியா மழையே பொழியாம வந்து வரும். அதனால இந்த ஓரோகிராபிக் ரெயின்ஃபாலை பொறுத்தவரை எந்தெந்த சைட்லாம் வந்து மழை பெய்யுதோ, எதெல்லாம் வந்து இந்த காற்று வந்து முட்டி மேல ஏறுதோ அந்த பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா காற்று மோதும் பக்கம். காற்று மோதும் பக்கம் இங்கிலீஷ்ல வந்து விண்ட் வேட் சைடு. விண்ட்வேட் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. காத்து மோதும் பக்கம். அதே இது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மலைக்கு பின்னாடி உள்ள பகுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காத்து மோதா பக்கம், லீவர்ட் சைடு. லீவர்ட் சைடு. ஸோ அப்ப நம்ம காத்து மோதுற பக்கத்துல மட்டும் தான் நமக்கு வந்து மழை பெய்யும். காத்து மோதாத பக்கத்துல நமக்கு வந்து மழை பெய்யாது. ஸோ அப்ப இந்த பக்கம்லாம் இருக்குல்ல, இந்த பகுதிகள், இந்த இந்த பகுதி இருக்குல்ல, இது எல்லாமே என்ன காற்று மோதும் பகுதி. ஸோ இதுக்கு அங்கிட்டு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு இங்கிட்டு உள்ள பகுதி இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே என்ன காற்று மோதா பகுதி. ஸோ அப்ப இந்த காற்று மோதும் பகுதியில தான் நமக்கு வந்து மழை பெய்யும். ஸோ இங்க தான் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா மழை பொழிவு பெறக்கூடிய கேரளா, கர்நாடகா இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட சில பகுதிகள், அதே மாதிரி கர்நாடகா, அதே மாதிரி தெலுங்கானா இந்த மாதிரியான ரொம்ப வறட்சியான பகுதிகள் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலியமா மழை வராததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த இந்த இடத்துல தான் இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம், காற்று மோதா பகுதி லீவர்ட் சைட்ல இருக்கிறனால, சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு லீவர்ட் சைட்ல இருக்கிறனால தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்யாது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபால். ஓரோகிராபிக் ரெயின்ஃபால், அதுக்கப்புறமா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் சைக்ளோனிக். இந்த 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபால் தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நான் சிம்பிளான கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி உங்களுக்கு வீடியோ போடணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டாபிக் பத்தி உங்களுக்கு நான் வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டியூட்.